எந்த பயிருக்குமே இந்த உரங்களை வந்து ட்ரிப்ல கரைச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது சுத்தமா பரிந்துரை செய்யப்படக்கூடிய வழிமுறை அல்ல அப்படிங்கிறது தான் இது மூலம் சொல்லி காசு போறோம். 24-24 என்று அழைக்கப்படக்கூடிய N24 இருக்கட்டும், 16 என்று அழைக்கப்படக்கூடிய N16 இருக்கட்டும், இதை 20-0-13 N20 அழைக்கப்படக்கூடிய இந்த 3 உரங்களையும் பார்த்தோம்னா விவசாயிகள் நிறைய பேர் ஊற வச்சு தண்ணியில விடுறாங்க. தண்ணியில விடுறது அப்படிங்கும்போது ட்ரிப்ல அடைக்குது ப்ரோ, இதை பண்ணலாமா வேணாமா, எந்த பயிர்களுக்கு விடலாம் அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் கேட்கறாங்க. உண்மையிலுமே இந்த 3 உரங்கள் வந்து ட்ரிப்ல விடுறதுக்காக தயாரிக்கப்பட்டதா, இது ஒர்க்கிங் நேச்சர் என்ன, எந்தெந்த பிறகு இதை பண்ணலாம், இந்த பிறகு இதை பண்ணக்கூடாது, இதை பண்றதுனால என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிற பத்தின முழு விவரங்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த 3 உரங்களும் பார்த்தோம்னா தலைமணி, சாம்பல் 3 சத்துக்களே கலந்த இந்த உரங்கள் தான். இந்த உரங்கள் அப்படிங்கிறது மண்ணில் இடத்துக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட உரங்கள். அதாவது மண் அடிக்கும் போது வேர்ல கொத்தி விட்டு குப்பை கூட தொழுவுறத்து கூட இல்ல எருவு கூட மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்ட உரங்கள். இது நீடித்த நிலையான ஸ்லோன் ஸ்டடியா வந்து மண்ணுக்குள்ள சத்துக்களை இறக்கி நல்ல இது பண்றதுக்காக கொடுக்கப்படுது. நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ட்ரிப் வச்சிருக்கோம் அப்படிங்கிற பேர்ல வந்து இதை வந்து நல்ல விடிய ஊற வச்சு வடிச்சு ஒரு மூட்டை தூக்கி விடிய ஒரு பேர்ல ஊற வச்சீங்கன்னா அடியில ஒரு 30 கிலோ 40 கிலோ வந்து மண்ணு மாதிரி மிஞ்சும். அதெல்லாம் பிசங்கி விட்டு திருப்பி அந்த சாரை வடிச்சு தண்ணியில விட்டுட்டு இருக்கணும். அது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹெல்ப் பண்றோம். ஆனா உரங்களை தண்ணியை கரைச்சி விடுறது நல்லா இருக்கும். ஆனா அடிவுறதுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கக்கூடிய உரங்கள் அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டு ட்ரிப்ல கரைச்சி அதோட தன்மை இழக்க வைக்க கூடாது. மண்ணில் கிடக்கக்கூடிய உரங்கள் அப்படிங்கிறது மண்ணில கிடந்து ரொம்ப நாளா ஸ்லோன் ஸ்டடி ரிலீஸ் ஆகி ஒரு 40 நாள் வரைக்கும் ஒரு கரைதர மண்ணு கொடுக்கறதுக்காக தான் மண்ணில் தயாரிக்கிறதுக்காக பேசர் ஃபெர்டிலைசர் 50 கிலோ மூட்டைகளை வடிவமைப்புல நம்ம கொடுக்குறோம். சோ ட்ரிப்ல கொடுக்கறதுக்கு ட்ரிப் உரங்கள் தனியா இருக்கு. எக்காரணத்தை கொண்டு இந்த 16 N24 இல்ல N20 அழைக்கப்படக்கூடிய இந்த 3 உரங்களை ட்ரிப்ல அடியில கரைச்சி தனியாக கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கும்போது ஒரு சேதனம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அப்படி கொடுக்கும்போது அதிகப்படியான உரங்கள் ஒரே இடத்துல போய் தேங்கி நிற்கிறதுனால அதிகமான வேறு பகுதிகள் ரொம்ப வீக்காக வாய்ப்பு இருக்கு. அப்படி கொடுக்கக்கூடிய உரங்கள் அதிகமா கொடுக்கக்கூடிய இடங்கள்ல அதிகமான வேர் சார்ந்த பூஞ்சானங்கள் அப்படிங்கிறது வரதை விவசாயிகள் உணர முடியும். நீங்க நல்லா கவனிச்சுப்பாங்க, எங்கெல்லாம் ட்ரிப்ல நீங்க இந்த மாதிரி பேசர் ஃபெர்டிலைசர் கரைச்சு கொடுக்குறீங்க அந்த இடங்கள் எல்லாத்துலயுமே அதிகமான வேலைகள் வேர் பூஞ்சானங்கள் நிறைய வரதை வந்து உங்க பயிர்கள் வந்து உணரும் அப்படிங்கறத இது மூலமா சொல்லி காசுப்படுறேன். தயவு செஞ்சு தப்பு மட்டும் பண்ணாதீங்க. எந்த பயிருக்குமே தக்காளியா இருக்கட்டும், வெண்டைக்காயா இருக்கட்டும், எந்த பயிருக்குமே இந்த உரங்களை வந்து ட்ரிப்ல கரைச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது சுத்தமா பரிந்துரை செய்யப்படக்கூடிய வழிமுறை அல்ல அப்படிங்கறது தான் இது மூலமா சொல்லி காசுப்படுறேன்.